அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மூன்றாவது பதிவு. இந்து மதத்தில் இருக்கின்ற கொள்கைகளும் இந்தியாவில் அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பல உண்மைகள் இந்து மதத்தினுடைய கீழே இருக்குது. இவை எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை, அதனால் அவை மூட நம்பிக்கை என்று நமது தமிழகத்தில் பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லியும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் பல விஷயங்களை எடுத்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதில் நீங்கள் பகுத்தறிவாளர்னு சொல்கிறவங்க என்னென்னாக்கா விஞ்ஞானம்தான் சிறந்தது, அதுதான் சுப்ரீம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது தவறு. விஞ்ஞானம் என்பதே மூட நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது. அந்த மூட நம்பிக்கைக்கு பேர் ஆக்சியம்ஸ் அப்படின்னு ஒரு பதிவில் போட்டிருந்தோம். ரெண்டாவது பதிவில் என்ன போட்டிருந்தோம்னா, காரண காரியம், காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை மட்டும்தான் விஞ்ஞானம் அனலைஸ் பண்ண முடியும், மற்றவைகளை அதை அனலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு விஞ்ஞானிகளே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு நோபல் ப்ரைஸ் வேறு கிடைச்ச ஒரு கண்டுபிடிப்பில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரெண்டாவது பதிவில் பார்த்தோம். ஆனால் கடவுளுங்கிறது காரண காரியத்திற்கு அப்பாற்பட்டவன் என்று பகவத்கீதையிலையும் மற்ற இடங்கள்லையும் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. காரண காரியத்திற்கு அப்பாற்பட்டு பல விஷயங்கள் இருக்குது, ஆனால் அதை எங்களால் ஆராய்ச்சி பண்ணி அது கரெக்டாக அதுக்கு ப்ரூஃப்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்து மதத்தை குறை சொல்வதற்கு என்ன காரணம்? இப்போது நமக்கு பள்ளிக்கூடத்தில் கல்வி விஞ்ஞானத்தை முதல்ல சொல்லி கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்ருக்குறோன்னா, விஞ்ஞானம் தான் ஏதோ கிரேட்டு, மற்றதெல்லாம் கிரேட் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். அதுதான் தவறு. அங்கே நமது ஆதி காலத்தில் இந்தியாவில் இந்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பல உண்மைகளை பள்ளிக்கூடத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அப்புறமா தான் அது அகற்றப்பட்டு இது கொணரப்பட்டிருக்கிறது. இதனால் என்ன ஆகிடுது? இப்போது ஆங்கிலேயர்கள் 1947 நம்ம நாட்டை விட்டு போனாலும் விஞ்ஞானம் என்கின்ற போர்வையில் அவர்கள் நம்மளை ஆட்சி செய்ய முற்படுகிறார்கள். அதற்கு ஏற்கனவே அடிமையாகிவிட்டார்கள் இந்த பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லி கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இப்போது விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதும் நமது ஏற்கனவே இந்து சமயத்தில் 5000 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்டதையும் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் 5000 வருடங்களுக்கு முன்பு மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை இப்போ தான் விஞ்ஞானம் உண்மை அப்படின்னு ஒத்துக்கொள்ள கொடுக்கிறது. அதற்கு நோபல் ப்ரைஸ் வேறு கிடச்சிருக்கு. அதை ஒரு கதை மூலியமாக சொல்லலாம். மகாபாரதத்தில் யக்ஷன் அப்படிங்கிறவன் தர்மர் தண்ணீர் வேண்டும் அப்படி தாகத்துக்காக அப்படின்னு தேடிக்கொண்டு போகின்ற பொழுது ஒரு குலத்தை ஆட்சி செய்கின்ற யக்ஷன் அதை தடுத்து, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னால் தான் இங்கே தண்ணி எடுக்க விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த கேள்வி என்ன? அதில் நிறையா கேள்வி. அதில் ஒரு கேள்வி என்னென்னா, உலகத்திலே மிக வேகமாக செல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்ட கேள்வி. அந்த கேள்விக்கு தர்மர் சொல்ல விடை என்ன அப்படின்னாக்கா, மனிதனுடைய எண்ணம் அப்படிங்கிறது தான். இப்போது மனதளவில் எண்ணத்தில் இங்கேருந்து நம்ம சந்திரமண்டலத்துக்கு டகார்னு போயிட்டு டக்குன்னு திரும்பி வந்துடலாம். சந்திரமண்டலம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 2,30,000 கிலோமீட்டருக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் இங்கேருந்து ஒரு ஒலி அலை, அதாவது லைட், அது போகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 செகண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த லைட் இதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா, அது 1,86,000 கிலோமீட்டர் பர் செகண்ட் போகக்கூடிய ஸ்பீடு உள்ளது அப்படின்னும், நம்ம போற்றக்கூடிய விஞ்ஞானியாக ஐன்ஸ்டீன் ஒளி போகிற வேகத்தையும் அதிகமான வேகம் எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அவர் சொல்லி ஒரு 65 வருஷம் ஆச்சு. ஆனால் 5000 வருடங்களுக்கு முன்பே அதை விட வேகமாக போகக்கூடியது இருக்கிறது. அது நம் மனிதனுடைய எண்ணம் என்று நம்ம மகாபாரதத்தில் படிச்சிருக்கோம். இன்றைக்கி 2023 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு என்ன சொல்லுதுன்னா, ஐன்ஸ்டீன் தியரி தப்பு. ஐன்ஸ்டீன் சொல்ல மாதிரி ஒளி இல்லை, அதையும் தாண்டி மிக வேகமாக செல்லக்கூடிய ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், நிரூபித்து விட்டோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போது நம்ம இந்து மதத்தில் இது ஒரு சாம்பிள். இன்னும் பல சாம்பிள் இந்த காணொலியில் தொடர்ச்சியாக நான் கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம கண்டுபிடிக்கப்பட்டதை அவர்கள் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு அதுக்கு நோபல் பிரைஸ் வாங்குறாங்க. ஏன்னா ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறதுக்கு
அதிகமாக சப்ஜெக்ட் இப்போ கிடைக்கல அப்படிங்கிறதுனால இந்து மதத்தில் இருக்கிற ஒரு கொள்கையிலையும் எடுத்து ஆராய்ச்சி செய்து நோபல் பரிசு வாங்கலாம் அப்படின்னு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்படி ஆராய்ச்சிக்கு எடுத்து நோபல் பரிசு பெற்று இன்னொரு கதையை அடுத்த இதில் சொல்கிறேன். ஆனால் இதில் காமன் இது என்ன அப்படின்னா, இந்து மதத்தில் சொல்லப்பட்ட கொள்கைகள் விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி செய்தாலும் அவை உண்மை என தெரிகின்றது. ஆகவே அன்பர்களே, இந்து சமயத்தில் சொல்லப்பட்டது யாராவது குறை சொன்னால் இப்போது உங்ககிட்ட இந்த உண்மைகள் இருக்குது, நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம், அதை பின்பற்றி நன்மை அடையுங்கள். அடுத்த காணொளியில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.